யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலிருந்து 52 வசனங்கள் வரைக்கும் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். 53ஆம் வசனத்திலிருந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். வாசியங்கள் யாராவது 53லேருந்து 58 வரைக்கும் ஒரு வாசியங்கள். போதும் ஒரு தேவாலயத்தில் இருக்கும்பொழுது பேசினார். என்ன இயேசு சொல்லிட்டு வர்றாருன்னா, ஜீவ அப்பம் நானே அப்படின்றார். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள், மன்னாவை புசித்தும் மரித்தார்கள். ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் என்றைக்கும் மரிக்க மாட்டான் அப்படின்றாரு. உடனே அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. என்ன வாக்குவாதம் ஆயிடுச்சுன்னா, 52ஆம் வசனத்தில் அதான் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வெளிப்படையாய் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு அப்படின்றார். உடனே யூதர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. ஒருவேளை நாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன யோசிச்சிருப்போம்? இவர் எப்படி நர மாம்சத்தை சாப்பிட கொடுக்க போகிறாரா? அந்த ரத்தத்தை கொடுக்க போகிறாரா? எப்படி இதை நாம் சாப்பிட முடியும், பருக முடியும்? அன்னைக்கு அந்த குழப்பம் இருந்தது. இன்றைக்கி ஒருவேளை நாம் நேரடியாக கேட்டாலும் அந்த குழப்பம் நமக்கு இருக்கும். ஏன்னா அதுதான் நிஜம். புரியலை. அன்னைக்கு யூதர்களுக்கும் அது புரியலை. என்ன சொல்கிறார் தொடர்ந்து? அதற்கு இயேசு அவளை நோக்கி, 53ஆம் வசனம், அதற்கு இயேசு அவளை நோக்கி, மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமல் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாக சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு வருது, நல்லா கவனித்து கொள்ளுங்கள். சரீர பிரகாரமாக உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி இவங்க பேசிட்டு வரல. ஆரம்பத்திலேருந்து எதை தான் பேசிட்டு வராரு? இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பற்றி பேசிக்கிட்டு வரார். நித்திய வாழ்வை பற்றி பேசிக்கிட்டு வரார். உலகத்திலே நம்முடைய ஆயுட்காலம் ஒருவேளை கடவுள் நமக்கு 120 என்று வைத்திருந்தாலும் சில நேரங்களில் 50 மரிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், 70 மரிக்கிறவர்களும் இருக்கார்கள். இன்றைக்கு 119 வயசு வரலும் சீனாவில் ஒரு அம்மா இருந்துச்சு, இருக்கிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கை பூமியில் முடிவதல்ல. மனிதனுக்கு பூமியிலே மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளோதான் முடிந்து போவதல்ல. மனிதன் நித்தியமானவன், அவன் ஆன்மா மரிப்பது இல்லை. எனவே நித்திய வாழ்க்கையை பற்றி இங்கே பேசுகிறார். நித்திய ஜீவனை குறித்து இங்கே பேசுகிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் ஆபிரகாமின் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று சொல்லும் பொழுது மரித்தவர்களுக்கு தேவன் இல்லை, அவரே ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றால் அவர்கள் மரித்தும் ஜீவனோடு இருக்கிறார்கள் என்பதை கடவுள் வெளிப்படையாய் காட்டுகிறார். ஜீவன் உள்ளோருக்கு தேவன். அப்போது நம்முடைய வாழ்க்கை என்பது பூமியோடு முடிவதல்ல. நம்முடைய வாழ்க்கை தொடருகிறது. நம்முடைய வாழ்க்கை நித்தியமான ஒரு வாழ்க்கை. எனவே தான் இயேசு கிறிஸ்து என்னதை பற்றி பேசுகிறார்? நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறார். 47ஆம் வசனம் வாசிங்கன்னா தெரியும். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே 2 முறை சொல்வார் என்றால் அது ஆணிதரமாக அழுத்த திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும், நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறாரு? என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் இருக்கும், ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதை தான் தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் விவரித்து சொல்லிக்கிட்டே வராரு.
54ஆம் வசனம் பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவன் என்ற வார்த்தை இந்த 6ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி இயேசு பயன்படுத்துகிறார். நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த கடைசி நாளில் எழுப்புவேன் என்பது யூதருடைய புரிதல். அதாவது நீதிமான்கள் கடைசி நாளில் எழுப்பப்படுவார்கள். இங்கே இயேசு என்ன சொல்கிறார்? நீதிமான்கள் யார்? எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர்கள் என்னை சார்ந்து இருப்பார்கள், அல்லது என்னை அங்கீகரித்தவர்கள் தான் நீதிமான்கள். அவர்களை நான் கடைசி நாள் எழுப்புவேன், அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். யூதருடைய புரிதலின்படியே அவர் பேசுகிறார். ஆனால் இவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? எழுத்தின் பிரகாரமாக இவருடைய மாம்சத்தை கொடுக்க போகிறார், இரத்தத்தை கொடுக்க போகிறார் என்று சொல்ல நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க. 56ஆம் வசனம் பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிற என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இங்கே அதுக்கு ஒரு விளக்கத்தை தெளிவாக கொடுக்குறாரு. பேசிக்கிட்டு வரும்பொழுது நமக்கு என்ன புரியுது? அவருடைய மாம்சத்தை தான் கொடுக்க போகிறாரு, அவருடைய ரத்தத்தை நம்ம கொடுக்க போகிறாருன்னா உலகத்தில் எவ்வளோ மக்களுக்கு கொடுக்க முடியாத? அது போதுமானது அல்லவே, அது செய்ய முடியாது. எழுத்தின் பிரகாரம் அதல்ல. இவர் என்ன பேசுகிறார்? நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறேன், பிதா என்னை அனுப்பினார், பிதாவினால் பிழைத்திருக்கிறேன். எனவே இவர் பிதாவுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் குடிக்கல, பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கார். பிதாவினால் நான் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். என்ன சொல்ல வருகிறார்? அன்னைக்கு அவர்கள் மன்னாவை புசித்தார்கள், எழுத்தின் பிரகாரமை புசித்தார்கள், மரித்தார்கள். இன்றைக்கு மன்னாவாகி நானே வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை அங்கீகரிப்பீர்கள் என்றால், மாம்சமும் இரத்தமுமாய் நான் வந்திருக்கிறேன். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவாய் நான் வரவில்லை, மாம்சமும் இரத்தமுமாய் நான் வெளிப்பட்டிருக்கேன், கடவுளாக வெளிப்பட்டிருக்கிறார். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் என்னை அங்கீகரிப்பீர்கள் என்றால், நீங்கள் எனக்கு உங்களுக்காக என்னை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதை தான் இங்கே சொல்ல வருகிறார். எழுத்தின் பிரகாரமாக ஒரு மாம்சத்தை இரத்தத்தை இல்லை, மாம்சமும் இரத்தமாய் வந்திருக்கிற நான், நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள், என்னை கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, என்னை அருவருக்கிறீர்கள், ஜனங்கள் அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டம் மக்கள், பரிசேயர், சதுசேயர், வேதப்பார், இவர்களெல்லாம் எதிர்க்கிறீர்கள். நான் தான் அவர். அன்னைக்கு மன்னாவை பிதா கொடுத்தார், இன்னைக்கு பிதா என்னையே அனுப்பியிருக்கிறார். மாம்சமும் இரத்தமாய் நான் வெளிப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னை அங்கீகரிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவனுக்குரியவன் யாராக இருக்கிறானோ அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர் என்று நமக்கு பெயர். நான் அடிக்கடிக்கு சொல்வது, கிறிஸ்தவர் என்பது பொதுவான வார்த்தை. கிறிஸ்தவர் என்ற வார்த்தை பொதுவான வார்த்தை, எல்லா உபதேசக்காரர்களுக்கும் டினாமினேஷனில் இருக்கவங்களும் கிறிஸ்தவர் என்று. ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, கிறிஸ்தவை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வார்த்தையை நாம் புசிக்க முடியும். அவர்தான் வார்த்தையாய் இறங்கி வந்திருக்கிறார். ஆதியிலே தேவன் எப்படி வெளிப்படுத்தினார்? சத்தத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார். சத்தத்தை கேட்டார்கள். நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்டார், ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டார், ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். பிறகு அவர்களுக்கு மோசேயின் மூலமாய் வார்த்தை கொடுக்கப்பட்டது, எழுதப்பட்ட வார்த்தையாக கொடுக்கப்பட்டது. எப்படி ஜனங்கள் நடக்க வேண்டும், எப்படி ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும் என்று வார்த்தை எழுதி கொடுத்தார். இப்பொழுதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சத்தமும் வார்த்தையுமாய் இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர்தான் வார்த்தை, அவர்தான் சத்தமாய் இருந்தார். இப்பொழுது அவர் வெளிப்பட்டு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னை அங்கீகரிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். நீங்கள் என்னோடு வாழ்வீர்கள் என்றால், என்னிடம் வருவீர்கள் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அதற்காக தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு விதத்தில் யோவான் இதை பிற்காலத்திலே உள்ளதை வெளிப்படுத்துகிறார். என்ன? அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைப்பதாக யோவான் எழுதுகிறார். இதை தான் நம்ம 51ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 51ஆம் வசனம் பாருங்கள். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம்
உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. சிலுவை மரணத்தை இங்கே யோவான் வெளி காட்டுகிறார். இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்க பாருங்க, 33ஆம் வசனம் பாருங்க. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம். தெளிவாக இங்கே எழுதுகிறார் பாருங்க. வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். என்ன அப்பம் அது? இவர்தான் தன்னையே ஜீவ அப்பமாய் காட்டுகிறார். இவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் மிக முக்கியம். கிறிஸ்தவம் என்னை கற்றுக் கொடுக்கிறது, பிறகுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல, இந்த உலகத்திலே நீங்கள் நித்திய ஜீவனோடு வாழ முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. சுகம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆசீர்வாதம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அது மனிதர்களுக்கு முக்கியம் அல்ல. அது எப்படி வேணாலும் நம்முடைய அறிவாற்றலை வைத்து நாம் சம்பாதிக்க முடியும். ஆனால் நித்திய ஜீவன் அவரை விசுவாசித்தால் மாத்திரம்தான், அவரை அங்கீகரித்தால் மாத்திரம்தான், அவரை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நமக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. இவர் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஏனென்றால் இவர் உலகத்தின் பாவங்களுக்காக, உலகத்தின் மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்தார், தன்னையே தியாக பலியாய் கொடுத்தார். ஒருவேளை இயேசு மரித்து அப்படியே இருந்திருந்தால் கிறிஸ்துவம் இருந்திருக்காது. கடவுளுடைய தன்மை வெளிப்பட்டு இருக்காது. 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர். பிறகு பரத்திற்கு எல்லார் கண்களும் பார்க்கும்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவ தூதர்கள் சொன்னார்கள், எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், திரும்ப வருவார். எப்போ வருவார் தெரியாது, வருவேன்னு சொல்லியிருக்கார். யார் அவரோடு கூட போவார்கள்? அவரோடு கூட அவருடைய வார்த்தையிலே நிலைத்து இருக்கிறவர்கள், அவருடைய உறவிலே நிலைத்து இருக்கிறவர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், மற்றவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அல்லது வார்த்தையின்படி வாழக்கூடியவர்கள், அவருடைய உறவில் இருக்கிறவர்கள். வரும்பொழுது நம்மை கூட்டி செல்வார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மிக முக்கியமானது என்ன? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புதல். அதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினது போல நாமும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவோம். உயிரோடு இருப்போம் என்றால் மறுரூபமாக்கப்படுவோம். நாள் ஒன்று வரும், அவர் வருவார். ஒருவேளை நம்மளே காலகட்டத்திலே வரலாம், அல்லது நமக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வரலாம், எப்பொழுது வேணாலும் வரலாம். அவர் வருவேன் என்று சொல்வது உண்மை, அது நிச்சயம், அது மாறாதது. அப்போ இவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னை அங்கீகரிப்பீர்கள் என்றால், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பிழைப்பீர்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், நித்திய வாழ்வு கிடைக்கும். இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது எப்போ வேணாலும் போகும். என்னைக்கு போகும் யாருக்கு தெரியும்? இந்த போன வாரத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு பாருங்க, மியான்மரா. எவ்வளோ பெரிய கட்டடம் கொஞ்ச நேரத்தில் ஒரு இமைப்பொழுதில் அப்படியே நொறுங்கி போயிடுச்சு. மேலே ஸ்விம்மிங் பூல்லாம் இப்போ பில்டிங் மேலே தானே கட்டுறாங்க எல்லாமே. என்னமோ அது பெரிய அலை மாதிரி அந்த கட்டடமே ஆடுது பாருங்க. எத்தனை மக்கள், ஒரு 10,000 கணக்கு சொன்னாங்க. எவ்வளோ மக்கள் இறந்தாங்கன்னு தெரியாது. பொதுவாகவே அரசாங்கம் 1,00,000 மக்கள் சாவுறாங்கன்னா 10,000 சொல்லும், ஏன்னா ஜனங்களை பயமுறுத்தக்கூடாதுன்ட்டு. அங்கே மிகப்பெரிய ஒரு பூகம்பம். மனிதர்கள் நினைத்திருப்பார்களா, நாளைக்கு நாம் எழுந்திருப்போம், செய்யுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், என்னெல்லாம் யோசித்திருப்பாங்க. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கை பூமியில் நிலையற்றது. இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் வச்சுட்ருக்கோம்? பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது, தலகணம் இருக்குது. இதெல்லாம் இருந்துக்கிட்டு நாம் கிறிஸ்துவோடு வாழறோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியே இருக்காது. இந்த கெட்ட குணங்கள்லாம் உள்ளே வந்துடுச்சுன்னா என்ன இருக்காது? நமக்கு சந்தோஷமே இருக்காது. பொறாமைப்படுறவனுக்கு சந்தோஷம் இருக்குமா? ஒருத்தர் சொன்னால் பொறாமையை திருப்பி போட்டு பாருன்னார். அது வித்தியாசமான வார்த்தையாக வருது. பொறாமை எலும்புரிக்கு நோய். அது அடுத்தவனையும் பாதிக்க, நம்மையும் பாதிச்சிடும். தலகணம் எங்கேயா கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். தலகணத்தில் இருக்க என்ன தான் பேசுவோம்? நான் எனக்கு எல்லாம் தெரியும். ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாதவன் தான் எல்லாம் தெரியணுவான். அல்லேலூயா. பூமி பெருசு, நாம் கட்டுறது கொஞ்சம் தான். வேதத்தில் பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு வேதத்தில் எல்லாம் தெரியும்னு சொல்லணும்னா என்ன போல பொய்யன் வேறு யாரும் கிடையாது. படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எதுவரையிலும் படிக்க முடியும்? கல்லறைக்கு போகிறவரையிலும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். கல்லறைக்கு போகிறவரையிலும் நம்முடைய வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கணும்.
ஒரு பிள்ளை கீழ்ப்படியலைன்னா ஒரு 2 தடவை எடுப்போம். தொடர்ந்து கீழ்ப்படியலைன்னா என்ன பண்ணும்? அதை 4 திட்டு திட்டுறோம். திரும்ப தொடர்ந்து கீழ்ப்படியலைன்னா என்ன பண்ணும்? கோபம் வரும். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், நீ இருக்கிறத விட வீட்டில் போ, வெளியே போன்றோம். இப்படி தானே வருது நாளுக்கு நாள். அது கீழ்ப்படியலைன்னா இப்போ நம்மளை பார்த்து கடவுள் என்ன சொல்வார்? அதே தானே நம்மளும் யோசிக்கணும். அவர் வேதனைப்படுகிறாரில்ல, வருத்தப்படுகிறாரில்ல, என் பேரை வச்சுக்கிட்டு இப்படி வாழ்கிறாங்களேன்னு வருத்தப்படுவார்ல. நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை நிமித்தமாக தான் அவருக்கு மகிமை போகும். நாம் அவருக்கு மகிமை வேறு ஒன்றில் கொண்டு போக முடியாது. நம்முடைய வாழ்க்கை முறை தான் கடவுளுக்கு மகிமை கொண்டு செல்ல முடியும். கணவன் மனைவியை குறித்து சொல்லக்கூடிய நற்சாட்சி வேணும். மனைவி கணவனை குறித்து சொல்லக்கூடிய நற்சாட்சி வேணும். பெற்றோர்களை பற்றி பிள்ளைகள் நற்சாட்சி சொல்லணும். பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் நற்சாட்சி சொல்லணும். குடும்பத்தில் இங்கே ஆரம்பித்ததுன்னா போதும், சமுதாயத்தில் நீங்கள் நல்லவர்களாக இருப்பீர்கள். குடும்பத்திலே சரியில்லைன்னா எங்கே போய் நம்ம கதை இழக்க முடியாது, சமுதாயத்துக்கு போக முடியாது. முகத்தை வேணால் மாற்றிக்கலாம். குடும்பத்தில் ஒரு முகம், வெளியே ஒரு முகம், நண்பர் மத்தியில் ஒரு முகம், இப்படி மாற்றிக்கலாம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? பச்சோந்தியா? ஆமாம், அதுவும் நேரத்தை மாற்றிக்கிட்டு தான் போவோம். மாய்மாலம்னு அர்த்தம். உள்ள ஒன்று வெளியே ஒன்றுன்ற மாதிரி ஆகிடும். மாய்மால வாழ்க்கை வாழும்படி நம்மை அழைக்கவில்லை ஆண்டவர். ஒரே முகம்தான் இருக்கணும். அது மாறிக்கிட்டே வரணும், அவ்வளோதான். கோபமே யாருக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். பொறாமை பெருமைக்கெல்லாம் இடமே இருக்கக்கூடாது, போயிடணும். ஒருத்தன் சந்தோஷப்படுறான்னா கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்க. ஒருத்தன் வீடு வாங்கினான்னா கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்க. எங்கே திருடிக்கிட்டு வந்தான், எங்கே ஆட்டை போட்டு வந்தான்லாம் பார்க்காதீங்க. சந்தோஷப்படுகிறவர்களுடைய சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுகிறவர்களோடு துக்கப்படுங்க. அவங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் வாழ்க்கை முறை. இதை தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்ம கற்றுக் கொடுக்கிறார். பவுலும் திரும்ப திரும்ப கற்றுக் கொடுக்கிறது அதுதான். உங்கள் எண்ணங்கள் மாறணும், உங்கள் சிந்தனைகள் மாறணும். எப்பொழுது மாறும்? நீங்கள் அவரோடு நிலைத்திருப்பீர்கள் என்றால். கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். யோவான் ஸ்நானகன் பெரிய அற்புதத்தெல்லாம் செய்யலை, தெரியுமா? அற்புதம் செஞ்சாரா? யாரையா சுகமாக்கினாரா? எதுவும் பண்ணலை. ஆனால் அவருடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஈட்டியை போல் வந்துச்சு எல்லாருக்கும். எப்படி பேசினார்? விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளுங்கள். வேறு அருகே என்ன வைக்கப்பட்டிருக்கு? கோடாரி வைக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கலைன்னா வெட்டப்படும், கனி கொடுக்கலைன்னா வெட்டப்படும்ன்றார். கனின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துனது யார் தெரியுமா? யோவான் ஸ்நானகன் தான் பயன்படுத்தினார். கனி கொடுங்கள். கனி கொடுங்கள்னா நற்செயல்களை செய்யுங்கள். பவுல் அதை வேறு விதமாக எழுதுவார். இயேசு கிறிஸ்து வேறு விதமாக சொல்லுவார். நற்செயல்களை செய்யுங்கள், நற்கிரியைகளை செய்யுங்கள். நற்கிரியைகள் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக வெளிப்படட்டும். மற்றவர்கள் சந்தோஷப்படுங்க, கூட சந்தோஷப்படுங்க. மற்றவர்கள் இல்லை என்று பொழுது பகிர்ந்து கொள்ளுங்கள். 1ஆம் நூற்றாண்டு சபை அப்படி தானே இருந்தது. 2ஆம் நூற்றாண்டு சபை அப்படி தானே இருந்தது. குறைவு பட்ட பொழுது பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவனுக்கும் ஒரு குறையும் இல்லையா. பர்னபா தான் சொத்தெல்லாம் வித்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறார்? அப்போஸ்தலத்தில் கொடுக்கிறாரு. குறை உள்ளவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுறது உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்த வீடு இருப்பது நல்லதுன்னு. ஏன்னா வாடகை வீட்டில் இருந்து பிரச்சனை அனுபவிக்கக்கூடாது. ஒரு வீடு இருக்குது நல்லது, இன்னொன்று தேடினோம்னா தான் பிரச்சனை. ஏன்னா ஒன்று கூட இல்லாதவன் எத்தனை பேர் இருப்பான் இல்லை. அதுதான் பேராசைன்றது. அடுத்தவனை பார்த்து உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணாதீங்க, எடை போடாதீங்க. அவன் இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ சந்தோஷமாக இருங்கள். கடவுளோடு உள்ள உறவு இருக்கிறதா, அதிலே மகிழ்ச்சியாக இருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? மாம்சமும் இரத்தமுமாய் வந்திருக்கிற என்னை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் என்றால், என் வார்த்தையை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல நீங்கள் என்னாலே பிழைப்பீர்கள். நீங்கள் என்னாலே பிழைப்பீர்கள். அப்போ இந்த வார்த்தை நமக்குள்ளே போக வேண்டும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். வாழ்க்கை மாறும் என்றால் நீங்கள் சொல்லி அல்ல, உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் கிறிஸ்துவண்டை வருவார்கள். இவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். இதற்கு தான் சபை கூடி வருகிறோம். அதனால தான் இங்கே எப்போ பார் ஆசீர்வாதத்தை பற்றியெல்லாம் பேசுறது இல்லை. நீங்கள் மாறுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறட்டும், எல்லாம் உங்களுக்கு மாறும்.
ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது சொல்லுங்க, முதலாவது சத்தமா சொல்லுங்க, முதலாவது. அடுத்தது வைக்கல இல்லை, முதலாவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுறோமா? உண்மையை தேடுறோமா? உங்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க, நான் உண்மையாக அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தான் தேடுறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போயிட்டு வருவேன், கொஞ்சம் கொஞ்சம் எங்கே போயிட்டு வருவேன், கொஞ்சம் வெளியே போயிட்டு அப்படி வருவேன். ஏதாவது கொஞ்சம் இழுக்கும், கொஞ்சம் பெருமை இழுத்துச்சுன்னா அப்படி போயிட்டு வந்துடுது. அல்லேலூயா. சிலர்லாம் பாருங்களேன், எத்தனையோ குடும்பங்களில் அவர்களுக்குள்ளே பேசிக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டில் பேசுகிறது இல்லைனாலும் பரவாயில்ல, சரி ஓகே பக்கத்து வீடுன்றது விட்டுடலாம். குடும்பத்திலே பேசிக்காமல் இனி குடும்பம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இது எவ்வளோ கேவலமாக இருக்கும் பாருங்க. பேருக்கு யார் அவங்க சொல்லுங்கள், பேருக்கு யார்? கிறிஸ்தவர்கள். யாரை தூஷிக்கிறார்கள்? ஆமாம், பவுல் சொல்வார், கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அப்போது எந்த அளவுக்கு அன்பு பாருங்க, அன்பு பொங்கி வழியுதாங்க. குடும்பத்தில் எப்படி வழியுது? பொங்கி வழியுது. ஒருவருக்கு ஒரு பேசிக்கிறது இல்லை. ஆனால் வெளியே போனால் எங்களை போல நீதிமான்கள் யாரும் உலகத்திலே கிடையாதுன்னு பறைசாற்றுவார்கள். ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன தெரியுமா சொல்வார்? என்ன சொல்வார் சொல்லுங்கள், என்ன சொல்வார்? மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இல்லை, 7, 21, 22 வாசிங்க, வேகமாக பார்க்கலாம். ம் 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 தீர்க்க தரிசனம் உரைச்சோம், பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதங்களை செஞ்சோம். என்ன சொல்வார்? போடா, நீ யாருன்னு எனக்கு தெரியல. பேர் என்ன உங்களுக்கு? பேர் பிசாசுகளை துரத்தினார்கள், தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், அற்புதங்களை செய்தார்கள், எல்லா சுவிசேஷத்தையும் அறிவித்திருப்பார்கள். அவங்களுக்கு பேர் என்ன? அக்கிரம செய்கைக்காரர். அவர்களுக்கு பேர். ஏன் அக்கிரம செய்கைக்காரர்? யாருடைய விருப்பத்தை செய்யலை, பிதாவுடைய விருப்பம். பிதாவுடைய விருப்பம் என்ன? எது பிதாவுடைய விருப்பம்? அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது, அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல ஜனங்களிடத்தில் அன்பாய் இருப்பது. ஜனங்களிடத்தில் ஒருவன் அன்பாய் இருப்பான் என்று சொல்வானானால் அவன் தேவனிடத்தில் அன்பாய் இருப்பான். தேவனிடத்தில் எப்படி அன்பாக இருக்க முடியும்? அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிவது அன்பு. அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிவது என்பது ஜனங்களிடத்தில் அன்பாக இருப்பது, ஜனங்களை நேசிப்பது, தன்னை நேசிப்பது. அங்கே எந்த கெட்ட குணத்திற்கு இடம் இருக்கிறதா? எதுவும் இல்லை. இதுதான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறோமா? இயேசு என்ன சொல்றார்? பிதாவின் சித்தத்தை நான் செய்கிறேன். என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து? போதித்தார், மக்களுக்கு உதவி செய்தார், ஒரு மனிதர்களை தேடி போனார், ஒரு பெண்ணை தேடி போனார், கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். செஞ்சாரா இல்லையா? எத்தனை விஷயங்கள் இயேசுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இந்த 3.5 ஆண்டு காலம் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுத்திருக்காரு, ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுத்திருக்காரு. இன்னும் நாம் மாறவில்லை என்றால், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தவில்லை என்றால், நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம், சத்தியத்தை நாம் கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் தான் சுவிசேஷம். வாசிக்கப்பட்டும் எழுதப்பட்டும் வாழ்கிற நிருபங்கள் நீங்கள் தான், வாழ்கிற கடிதம். அப்படி என்றால் யாரை பார்த்து தான் படிக்கணும்? ஜனங்க உங்களை பார்த்து படிக்கணும், உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் செயல்களை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கடவுளோடு இருக்கிற உறவுக்கு அர்த்தம். நீங்கள் கடவுளோடு உறவில் இருப்பீர்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார், அவரை நீங்கள் அங்கீகரித்து இருக்கிறீர்கள், அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும். தீத்துவுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுவார், அடுத்தவனெல்லாம் நீ எக்ஸாம்பிளாக காட்டாத, உன்னை நீ மாதிரியாக
காண்பி. யாரை காமிக்கணும்? உன்னையே நீ மாதிரியாய் காண்பின்வார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுவார், தீமோத்தேயு 4:12 நீ வாலிபனாய் இருக்கிறாய், உன் வாலிப பிரயாயம் மற்ற வாலிபருக்கு முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு லிஸ்ட்டே போடுவார். அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் இது எல்லாத்திலையும் நீ மாதிரியாயிரு, நீ தான் மாதிரியாக இருக்கணும்வார். நம்முடைய வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இதெல்லாம் பேசிக்கிட்டு வரும்பொழுது இதெல்லாம் பிடிக்கல கேட்டவங்களுக்கு. என்ன சொல்கிறாங்க? அதுதான் 59, 60 வசனங்கள் பாருங்கள். கப்பர்நகூமிலே ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்க இவைகளை சொன்னார். அவருடைய சீஷர்கள் அநேகர் இவளை கேட்டபொழுது, இது என்ன உபதேசம்? என்ன உபதேசம் இது? கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள் என்றால் அவருடைய சீஷர்கள். பல சீஷர்கள் இருந்தாங்க, 12 பேரை தவிர்த்து நிறைய பேர் சீஷர்கள் இருந்தாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு வர்றார். எங்கேருந்து 25ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரைக்கும் அவர் பேசிக்கிட்டு வர்றார். எல்லாமே ஒரு 3-4 வாரமாக பார்த்துக்கிட்டு வந்தோம். இதெல்லாம் கேட்ட உடனே இவங்களுக்கு என்ன இதுவாயிடுச்சு பாருங்கள், ஏற்றுக்கொள்ள முடியலை, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விருப்பம் இல்லை. திருடனுக்கு திருட்டுத்தொழில் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவா இருக்கும்? அதில் ருசி பார்த்தவனுக்கு அடுத்தவனையும் கூப்பிடுவான். அப்படி தான் நடக்கும் பாருங்கள். அவனுடைய தொழிலெலாம் பயங்கரமான தொழிலாக இருக்குது. ஒரு இவர் தான் புலவர் ராமலிங்கம் சொன்ன ஒரு கதை ஒரு ஞாபகம் வருது. அதாவது ஒரு அதிகாரி 2 நாய் வச்சுக்கிட்டு இருந்தார். 2ம் சரியான நாய். திருடன் வந்து அவர்கிட்ட சொன்னானா, இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் நான் திருட போகிறேன்னானா. உடனே இவர் ரொம்ப அலர்ட் ஆகிட்டாராம். அந்த நாள்லேருந்து நாயை கட்டியே வைக்கலையா. ஒரு நாள் அவன் சூட்கேஸ் எடுத்துகிட்டு வரானா. சூட்கேஸை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறானா, இதெல்லாம் உங்கள் நகையாக பாருங்கன்ட்டு. பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுச்சான். ஆமாம், என்னுடைய நகை தான், என்ன இது, எப்படி இது அப்படின்றது, எப்படி திருடின அப்படின்ட்டு. 2 பிள்ளைங்களை எப்படி சமாளித்தேன், 2 பசங்களை அப்படின்னாரான். அதுங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும், மத்தி மீனை கொண்டு வந்து போட்டேன், அமைதியாகிடுச்சு, நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னாரா, இது உன் பொருள் தான், நீ சொல்லிட்டு எடுத்தல்ல, நீ திருட இல்லை, நீ என்ன பண்ணிட்ட, சொல்லிட்டு எடுத்தல்ல, எடுத்துன்னு போயிடுன்ட்டாராம். இதை இவங்க சொன்னது, சுல்தான் பர்வீன் சுல்தான் அவங்க சொன்னது. எடுத்துகிட்டு போயிடுன்ட்டாரா. எடுத்துகிட்டு போயிடுன்ட்டு 2 நாயை நடு வீட்டுக்கு கொண்டு போய் அதுங்களை உட்கார வச்சு 2 நாய் காலையும் தொட்டு தொட்டு கும்பிட்டு அழுதாராம் அவர். இப்படி பண்ணிட்டீங்களே, உங்கள் ருசி எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன்ட்டு. இந்த நாய்ங்களுக்கு புரிஞ்சிடுச்சான் என்ன செய்கிறோம், தப்பு பண்ணிட்டோன்னு. அன்னைக்கு உட்காந்த நாய்ங்க அதோட எழுந்திருக்கவே இல்லை. 7 நாளில் ஒரு நாய் செத்துச்சான். திரும்ப 2 நாள் கழிச்சு அடுத்த நாயும் செத்துச்சான். இப்படி தான் போகுது பாருங்க. அதாவது அவன் திருட்டு தன்மை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எந்த நுணுக்கத்தில் வேணாலும் செஞ்சிடறான்றது. எதுக்கு இதை சொல்ல ஆரம்பித்தோம் மறந்துட்டோம் பாருங்க. கடினமான உபதேசம். தப்பு வழியே நடந்தவனுக்கு திரும்ப வரத்துக்கு மனசு கிடையாது பாருங்க. ஆனால் இதை என்ன சொல்லிடுறான், இது கடினமான உபதேசம், ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அவன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு மனம் இல்லை, அவனுடைய தவறிலிருந்து வெளியே வருவதற்கு மனம் இல்லை. இந்த 2 திராட்சை இது துருத்தியை சொல்வார்ல, பழைய துருத்தி புது துருத்தி. அவங்க என்ன சொல்கிறாங்க, புது ரசம்லாம் வேணாம், எங்களுக்கு பழைய ரசமே போதும், நாங்கள் அதிலே இருந்துக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். யார் சொல்கிறது? பரிசேயர் சதுசேயர். தங்களை தேவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவ்வளவு அக்கிரம செயல்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்வதை அவங்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலை. என்றைக்கும் ஒரு கிறிஸ்துவ கூட்டம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன உபதேசம்? இது கள்ள உபதேசம்ன்றுவாங்க. எது கள்ள உபதேசம்? சத்தியத்தை சத்தியமாய் பேசுவோம் என்றால் அது கள்ள உபதேசம். இயேசுவிடம் வாருங்கள், உங்கள் கடன்கள் எல்லாம் மாறி போகும், உங்கள் கேன்சர் எல்லாம் மாறி போகும், கடவுள் உங்களுக்கு செய்வார், கடவுள் நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். இதெல்லாம் நல்ல உபதேசமா? அவர்னா பெட்டி கடை இது அடக்கடையை வச்சுக்கிறாரு வாரி வாரி கொடுக்கறதுக்கு.
அல்லேலூயா. நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கார், சம்பாதிக்கூடிய பலனை கொடுத்திருக்கார், அறிவை கொடுத்திருக்கிறார். அதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன உதவி செய்ய வேண்டும்? உதவி செய்கிறார். அதற்கு மேற்பட்டு யார் மூலம் நமக்கு உதவி செய்ய வேண்டுமோ செய்கிறார். ஒன்றே ஒன்று, நாம் அவரோடு கூட இருக்கிறோமா? அவருடைய உறவிலே நிலைத்து வாழ்கிறோமா? அவரோடு கூட இருப்போம் என்றால், அவருடைய சித்தத்தை செய்வோம் என்றால், முதலாவது அவரை தேடுவோம் என்றால், பிறகு நமக்கு இருக்கிறது வரும். உண்மை இருக்கும், அதில் சத்தியத்தின்படி வாழ்வோம், நீதியின்படி வாழ்வோம், சோம்பேறியாக இருக்க மாட்டோம், மற்றவர்களை ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டோம். அதில் நீதி அதை செய்யாது. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்ற முடியும்? அநேகர் போயிட்டாங்க. 61ஆம் வசனம் பாருங்க. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கால் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவளை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதா? நான் பேசுறது உண்மையை பேசுனா உங்களுக்கு இடரலாக இருக்கிறதா? பழமொழி சொல்லுவாங்கள்ல, உண்மை என்ன பண்ணுமா? கசக்குமா. உண்மை இனிக்காது எப்பவுமே. உண்மை எப்போவுமே கசகம். உண்மை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் சொல்கிறத உங்களுக்கு சொல்கிறது இடரலாக இருக்குதா உங்களுக்கு? உண்மை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா? உண்மையில் வாழறதுல இருக்கிற மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. உண்மையில் வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அதில் இருக்கக்கூடிய நிம்மதி வேறு எதுலேயுமே நமக்கு கிடையாது. திருடனுக்கு இன்னொரு பயம் இருக்குது தெரியுமா? தான் திருந்த வேற திருடிட்டு போவானான்னு பயம் இருக்கு அவனுக்கு. அதனால் எவனை பார்த்தாலும் திருடனை பார்ப்பான். ஏன்னா அவனுடைய புத்தி திருட்டு தானே இல்லை? அந்த மாதிரி ஆகிடும் பாருங்க. உண்மை ஏற்றுக்கொள்ளாதல் அப்படி தான் இருப்பாங்க பாருங்க. தாங்களும் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள விட மாட்டாங்க. இதுதான் பரிசெயல் செய்தது. நீங்களும் போக மாட்டீங்க, போகிறவனையும் விட மாட்டீங்க. இதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். அவ்வளோதான். அந்த வார்த்தை தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, பலன் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடியது அந்த வார்த்தை. அல்லேலூயா. 62 71 வசனம் வரலாம். அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் முக்கியமான காரியங்கள் ஆண்டவர் பேசுகிறார். நாம் மாற வேண்டும், நம்முடைய செயல்கள் மாற வேண்டும். அதற்கு நம்முடைய எண்ணங்கள் மாறணும். எண்ணங்கள் என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், மாறுது. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அதற்கு நாம் பயிற்சி எடுக்கணும். அதாவது இந்த சில நேரங்களில் இந்த கம்ப்யூட்டரில் சில தீயதெல்லாம் எடுக்கணும்னா நல்லதை போட்டுக்கிட்டே இருக்கணும். போட போட என்ன ஆகும்? தீயது போயிடும். அதனால் நல்லதை உள்ளே போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய பொறாமை, பெருமை, எரிச்சல், இந்த புறங்கூறுதல், இதெல்லாம் வெளியே போய்கிட்டே இருக்கும். எல்லாமே போயிடுச்சுன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம சபைக்கு வரோம், மாறணுன்ட்டு சபைக்கு வருகிறோம். எல்லாமே போயிடுச்சு, என்னை போல் பரிசுத்தவான் நீதிமான் யாருமே உலகத்தை சொல்வதுக்கு யாருமே இல்லை. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, மாறணும், அவ்வளோதான். ஏன்னா நாம் தீமைக்குள்ளே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் நமக்கு உதவி செய்வார். என்னன்னா, நாம் செய்யக்கூடியதற்கு நாம் தான் பொறுப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அடுத்தவனை கை காட்டக்கூடாது. அடுத்தவனை கை காட்டுவீங்கன்னா இன்னொரு தப்பு செய்யறதுக்கு ஆயத்தமாயிடுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏனென்றால் சுய விருப்பம், சுய சித்தாந்தம், ஃப்ரீவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அடுத்தவனை கையை காட்டாதீங்க, அடுத்தவனை பார்த்து ஏங்காதீங்க, ரெண்டுமே செய்யாதீங்க. நீங்கள் மாறுவில் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும் என்றால் மற்றவங்க வாழ்க்கை நிமித்தம் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நாம் எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல ஜீவனுக்காக, சுகத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உண்மையிலே நாங்கள் நிலைத்து உங்களுடைய வார்த்தையிலே வாழ்கிற அந்த மகிழ்ச்சியிலே, அந்த உண்மையிலே வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. சபையாரை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நடத்துங்க. செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தீமையான செலவுகளுக்கும், மருத்துவ செலவுகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு குடும்பமும் வெளிப்படுத்தட்டும், ஒவ்வொரு தனிநபரும் உங்களை வெளிப்படுத்தட்டும், மற்றவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நாம மகிமைப்படட்டும். வருகிற நாட்கள் இருக்கிற VBSக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படுவதாக உங்களுடைய பிரசனத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரங்கள் வருவார். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.